வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு kaneeshreenalogics. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். நம்ம பசங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின்ஸ் எழுதிட்டு வந்து பேசுவோம். ஸோ அப்பயும் நிறைய பேர் நல்லா ஃபீட்பேக் சொன்னாங்க. அதேமாதிரி RRPPO அப்பையும் ஃபீட்பேக் சொன்னாங்க. இந்த கட்டத்தில் அதாவது நடந்து முடிந்த 2 எக்ஸாமோட ஒரு கன்சல்டேஷன் மூலம் எனக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, கடைசி 4 மாதத்துலேருந்து நிறைய நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெய்லி CA படிக்கிறவங்கனால நிறைய அட்டன் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரியும் ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருக்கிறாங்க பசங்க. ஆனால் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னா, அந்த டெய்லி CA லைவுக்கு வர்றதே கிடையாது. அப்புறம் வந்து CA லைவ் போடல அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. பட் ஆனால் ஒருத்தா நடத்துகிறோம் மக்களே. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸை எடுத்துகிட்டு 16 வகையான டைப் ஆஃப் நியூஸையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன். இது பெருமை பீத்துறது, பட்டை அடிக்கிறது, சோப்பு போடுறது அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. பட் ஆனால் இதுதான் உண்மை. ஒரு நல்ல ஒர்த்தாக வந்து நடத்தும் போது நிறைய பேர் வரல அப்படின்னா ஃபீல்லாம் பண்ணல. பட் ஆனால் என்ன அப்படின்னா உங்களை நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் நிறைய பேர் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய கற்றுக்கலாம். ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர் நல்லா அட்டன் பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா ஒரு 100 பேர் நல்லா அட்டன் பண்ணுறாங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்க கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து ஒரு 40,000க்கும் அதிகம் 40,000க்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர் நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுலேருந்து ஒரு 1000 பேர் நல்லா பண்ணாங்க, 2000 பேர் நல்லா பண்ணாங்க அப்படின்னும் போது இன்னும் எனக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, டெய்லி CA படிக்க வருவாயா அப்படின்னு நான் கேட்குறேன். தயவுசெய்து வருவீங்க வர மாட்டீங்களான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னும் வேற என்ன மாதிரிலாம் உங்களுக்கு CA வந்து வேணும், ஏதாச்சும் டெஸ்ட் வேணுமா, அதில் என்ன வேணும் அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக்கையும் எனக்கு கீழே சொன்னீங்கன்னா தான் எனக்கு வந்து தெரியும். இல்லை நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா அப்படி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா master_money அப்படின்றத என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, தாராளமாக அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். சரியா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் உங்களுக்கு வந்து மொரட்டடி செஷன் அப்படின்னு போகுது. இந்த மொரட்டடி செஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் முதல்ல சிரிப்பு வரும். அந்த டைட்டிலோட பேரே வந்து மொரட்டு அடி மக்களே. சரி, இந்த மொரட்டடி செஷனில் மெயின்ஸையும் ப்ரிலிம்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் என்ன கொண்டு வர போகிறேன், மெயின்ஸ் ப்ளஸ் ப்ரிலிம்ஸ்னு கொண்டு வர போகிறேன். அடுத்த நாள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பேசிக் கான்செப்டை உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ணி சொல்லி தர போகிறேன். எப்படி மெயின்ஸு ப்ரிலிம்ஸு அடுத்து பேசிக்ஸு ப்ரிலிம்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த IBPS PO முடிகிற வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போகலாம். சரியா? இந்த இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறந்துடாமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா, தயவு செய்து டெய்லி CA லைவுக்கு வாங்க. ஸோ அது மூலம் நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். சரியா? எவ்ரிடே 5 PM உங்களுக்கான லைவில் வந்து காத்திருப்பது உங்கள் மணி. ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு அப்டேட், நல்ல ஒரு அடுத்த ஒரு இனிஷியேட்டிவ்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.